ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? இந்த 12ஆம் பாவம் விரயபாவம் என்று சொல்லப்படுகிறது. விரயம் என்றால் நஷ்டம் அல்லது செலவு. இந்த செலவு நல்ல செலவாகவும் இருக்கலாம், தீய செலவாகவும் இருக்கலாம். பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்குறாங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது 8ஆம் இடமும் 12ஆம் இடம். ஒருவருடைய தாம்பத்திய சுகத்தை கணக்கில் எடுக்க வேண்டும் என்றால் 12ஆம் இடம் பொருந்தி வர வேண்டும். 12இல் ராகு அமைந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 12ஆம் இடம் என்பது நோயையும் குறிக்கும், நோயுடைய வீரியத்தையும் குறிக்கும். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் விரயபாவம் என்று சொல்லப்படுகிறது. விரயம் என்றால் நஷ்டம் அல்லது படுக்கை ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. சுகஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக விரயம் என்றால் நஷ்டம் அல்லது செலவு. இந்த செலவு நல்ல செலவாகவும் இருக்கலாம், தீய செலவாகவும் இருக்கலாம். பொதுவாக 12இல் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் தீய செலவு தான் உண்டாகும். அதாவது 12இல் செவ்வாய் இருந்து அவர்கள் இதுபோல் குதிரை பந்தயம், லாட்ரியில் பணத்தை செலவு செய்தால் அது நஷ்டமாக போகும். ஆனால் 12இல் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு வேறு விதமான சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அதாவது பெண்களால் பலவிதமான நல்லது கிடைக்கும். காரணம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். அப்போது சுகபோகமான வாழ்க்கைக்கு 12ஆம் இடம் மிக மிக முக்கியமானது. பொதுவாகவே பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்குறாங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது 8ஆம் இடமும் 12ஆம் இடம். 8ஆம் இடம் அந்தரங்க வாழ்க்கை, 12ஆம் இடம் படுக்கை சுகம். ஆக ஒருவருடைய தாம்பத்திய சுகத்தை கணக்கில் எடுக்க வேண்டும் என்றால் 12ஆம் இடம் பொருந்தி வர வேண்டும். அது பொருந்தி வந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வதற்கும் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் 2ஆம் இடத்தோடு சேரும்போது முதலீட்டால் லாபம், வருமானம். இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு சேரும்போது இதனால் நஷ்டம். அதாவது அந்த முதலீடு பலன் தராது. 12ஆம் இடம் 4ஆம் இடத்தோடும் 8ஆம் இடத்தோடும் சேர்ந்தால் அந்த காரியத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது. காரணம், 4, 8, 12 மூன்றுமே நாச திரிகோணம் என்று சொல்லப்படுறது. ஏன்னா மூன்றுமே காலபுருஷனுக்கு நீர் ராசியில் அமைகிறது. ஏன்னா இந்த நீர் தான் உலகத்தை உருவாக்கும், உலகத்தை அழிக்கக்கூடிய 2 விதமான சக்திகளை கொண்டது நீர் தான். இந்த நீரிலிருந்து தான் எல்லா விதமான உயிரும் உண்டாகிறது. இந்த நீராலேயே எல்லா உயிர்களும் அழிந்து போகிறது. அதனால்தான் காலபுருஷனுக்கு 4, 8, 12 மூன்றுமே நீர் தொடர்பான, பஞ்சபூதத்தில் நீர் தொடர்பான ஒரு ஸ்தானமாக அமைகிறது. அதாவது கடகம், விருச்சிகம், மீனம். ஆக இந்த மீனம் குருவுடைய வீடாகவும் இருப்பதால் நல்ல கிரகங்கள் அமரும்போது நன்மையையும், தீய கிரகங்கள் அமையும் போது தீமையும் தருது. 12இல் கேது அமர்ந்தால் சந்நியாசி யோகம். 12இல் ராகு அமைந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். காரணம், வெளிநாடு செல்லும் அமைப்பை கொடுப்பவர் ராகு. 12ஆம் இடம் என்பது ராகுவை பொறுத்தது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். ஆக 12ஆம் இடத்தை வைத்து
அவர் வெளிநாடு செல்வாரா மாட்டாரா என்பதை கண்டுபிடிக்க முடியும். 12ஆம் இடம் ஆஸ்பத்திரி மருத்துவமனையை குறிக்கும், சிறைச்சாலையை குறிக்கும். அப்போது 8ம் 12ம் சேரும்போது விபத்து ஏற்பட்டு ஒருவர் மருத்துவமனை செல்வாரா என்பதை கண்டுபிடிக்கலாம். 12இல் சூரியன் இருக்கும்போது அவருக்கு சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதை பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் 12இல் சூரியன். நல்ல விஷயத்திற்காக, போராட்டத்திற்காக அவர் சென்றாலும் சிறை செல்லக்கூடிய அமைப்பு அதில் இருக்குது, ஜாதகத்தில் இருக்குது. காரணம், சூரியன் அரசாங்கம், அவர் விரயஸ்தானம் புகுவதால் அமைவதால் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். 12இல் சூரியன் வரும்போது அதிகமான எச்சரிக்கையோடு இருக்கணும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் கூட வரலாம். ஆக 12ஆம் இடம் என்பது நோயையும் குறிக்கும், நோயுடைய வீரியத்தையும் குறிக்கும், மற்றபடி தன நஷ்டத்தையும் காட்டும். 12ஆம் இடம் நல்ல முறையில் அமைந்தால்தான் ஒருவருக்கு சுப விரயம் கிடைக்கும். அதாவது பண்ணக்கூடிய செலவில் ஒரு மன திருப்தி கிடைக்க வேண்டும் என்றால் 12இல் நல்ல கிரக அமைப்பு உண்டாக வேண்டும். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.